ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சனி பகவான் உன்னை தேடி வந்து விட்டேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நாளை இந்த 2 விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற இருக்கின்றது. என்ன அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே புரியும். என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கரைந்து போனது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்து விட்டன. மனதும் நரமும் தளர்ந்து விட்டதால் இரவு நேரங்களில் உறக்கம் வருவதில்லை. நன்மைக்காக காத்திருந்தேன், தீமைதான் வந்தது. நம்பியவர்கள் துரோகத்தை தான் வெளியிட்டனர். நீதியாக நடந்தேன், அநீதியே இன்று அரசால வந்துள்ளது என்றெல்லாம் தானே நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நான் எவ்வளவு நல்லது செய்தாலும் எனக்கு தீமைதான் நடக்கின்றது. வெளிச்சத்திலேயே உன்னுடைய கால்கள் இடறுகின்றன. பகலிலேயே உன்னுடைய கண்கள் இருளை சந்திக்கின்றன. சந்தோஷத்தை உணராமல் உன் மனம் எப்பொழுதும் துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றது. மொத்தத்தில் இப்பொழுது நீ நீயாகவே இல்லை. இதுதானே உன்னுடைய நிலைமை. என் குழந்தையே, நீ அவசரப்படுகின்றாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் உனக்கு நம்பிக்கை வேண்டும். எதிர்காலத்தின் மீதும் மிகுந்த நம்பிக்கை வேண்டும். இப்பொழுதுள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல் தோன்றினாலும் கவலை கொள்ளாதே தங்கமே. அது உலக இயல்பு. எதற்கும் ஒரு முடிவுண்டு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் ஒரு நாளும் கைவிட்டதில்லை என்பதை தான் நான் உனக்கும் சொல்கின்றேன். உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்கள் அவர்கள் செய்கைக்காக வருந்த போகிறார்கள். இன்று முதல் நீ களத்தில் இருந்தே நீடித்த பொறுமையை வளர்த்துக்கொள். கஷ்டத்தை சகிக்க பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நின்று போராடு. என் மேல் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் தான். நாளை உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன். மிக பெரிய துன்பமாக கருதிய ஒன்று நாளை இல்லாமல் போக போகின்றது. உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நாளை நிறைவேறப் போகின்றது. இந்த 2 விஷயங்களும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது. அனைத்தையும் அறிந்தவன் நான். அகிலத்தின் ரூபமானவன் நான். எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. நாளை நடப்பதையும் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பவன் நானே. அதனால்தான் நாளை நடக்கப் போவதை முன்கூட்டியே உன்னிடம் கூறுகின்றேன். என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் எப்பொழுதும் காப்பாற்றுவேன். உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும். உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு குறையும் இல்லாமல் ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு. உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய். இன்னும் ஏன் நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே? உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நான் இருக்கும் பொழுது நீ கலங்காதே. என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னுடைய துன்பங்கள் முடிந்துவிட்டது. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்தே உனக்கு ஆரம்பமாக போகிறது. இனி எல்லாமே சுகம்தான். உன் மனதில் நான் குடிகொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய வீட்டில் இனி வெளிச்சம் நிரம்பும். உனது வாழ்வில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்க போகின்றது. எதற்கும் கலங்காதே. நீ செய்யும் மிகப்பெரிய தவறை உன்னிடம் சுட்டி காட்டவே உன் அப்பா நான் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை கவனமாக கேள் என் தங்கமே. எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே சரியாக அமையவில்லை? என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் நீ கைவிடு. உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சியாக இரு. ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கையானது பலருக்கு கனவாகவே இருக்கின்றது. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய கோபமே உனக்கு மிகப்பெரிய பலவீனமாக உள்ளது. உன்னுடைய மிகப்பெரிய தவறும் அடிக்கடி கோபப்படுவதுதான். ஏன் எதற்கு என்று தெரியாமலேயே நீ பல சமயம் கோபப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் செல்ல பிள்ளையே, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியவில்லை. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்தில் இருப்பதால் நான் ஏற்கனவே தீர்த்து வைத்த பிரச்சனையை தீர வேண்டும் என நீ தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரே அடியாக நீ பயந்து விடுகிறாய் தங்கமே.
இதை இப்பொழுதே விட்டுவிடு. இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் தான். வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவை நிதர்சனம் இல்லாத பொய்கள் என புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனைகள் உன்னை சிக்க வைத்தேன். யாரை இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொறுமையையும் நம்பிக்கையையும் நீ அப்பொழுதே இழந்து விட்டாய். அவமானமும் பட்டு விட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அந்த காலங்கள் அனைத்தும் மாறிவிட்டன. இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்களே. சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன். கஷ்டமான நேரங்களிலெல்லாம் உன்னுடன் இருந்து உன்னை நான் காப்பாற்றினேன். நீ அழைத்த நேரத்திலெல்லாம் உனக்கு பதில் குரல் கொடுத்தேன். இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன்? நீ எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்தேன். ஆனந்தம் எப்பொழுது வரும்? உன் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது வருகின்றது அல்லவா? உனது மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகின்றது? உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகின்றது. நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு துக்கத்தில் இருக்கின்றாய். உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்தன தங்கமே. அதை தூக்கி உன் மனதில் இருந்து எரிந்துவிடு. மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நீ ஆனந்தமாக இருக்கும் பொழுது உனக்குள் தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி.